பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட ஏசப்பா ஒரு அருமையான வசனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேளையில கூட நிறைய பேர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியில இருக்கலாம். அந்த வியாதி நிமித்தமா நீங்க ரொம்ப பிரயாசப்படலாம். அந்த வியாதியினால நீங்க ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப கவலையில இருக்கலாம். ஆனா ஏசப்பா சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்றாரு. நீங்க அந்த வியாதி நிமித்தமா நீங்க அழுகிறத கர்த்தர் நிச்சயமா பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அவர் சமூகத்துல கேளுங்க, ஏசப்பா அந்த வியாதியை விலக்குங்க அப்படின்னு கேளுங்க. ஏசப்பா நிச்சயமா ஒரு விளக்க போதுமானவரா இருக்காரு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை விசுவாசத்தினால அவ சுகத்தை பெற்றா. அதே போல நீங்க இந்த வேலையில நீங்க விசுவாசிக்கிற அந்த வேலையில ஏசப்பா நிச்சயமா உங்க வியாதிகளை விலக்குவாரு. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், மருத்துவர்களால கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும், குணப்படுத்த முடியாத வியாதியா இருந்தாலும், கர்த்தரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க நிச்சயமா எந்த வியாதியா இருந்தாலும் தேவன் உங்களிடத்துல இருந்து அதை விலக்குவாரு. உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த அவர் போதுமானவரா இருக்காரு. விசுவாசிச்சா.